அங்கிள், எல்லாம் நம்ம பிளான் படியே நடந்துருச்சுல்ல? ஆமா சிவா, இதுவரைக்கும் எல்லாம் ஒழுங்கா நடந்ததுக்கு காரணம் நாம அவங்க கூட இருந்ததுதான். ஆனா சித்தார்த்தும் சீமாவும் இப்ப தனியா இருக்காங்க. எனக்கு என்ன பயம்னா அவங்க மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. இங்க பாருங்க, ரோகிணி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு ட்ரிப்புக்காக மொத்தம் எவ்வளவு பணம் செலவாயிருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டா. நிச்சயமா அந்த ட்ரிப்புக்கு போவா. அதே மாதிரி சித்தார்த்த பொறுத்த வரைக்கும் நிச்சயமா திரும்பி வர மாட்டாரு. அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கண்டிப்பா சண்டை போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் பாம்பே வரைக்கும் போயிடுவாங்க. அட, நம்ம பேசிக்கிட்டே உங்க ஆபீஸ்க்கே வந்து சேர்ந்தாச்சு. ஓ ஆமால. டிரைவர், வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. ஓகே, நான் ஆபீஸ்க்கு போறேன். ஐம் சாரி சித்தார்த், இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். உங்க போன் அட்டெண்ட் பண்ண முடியாது. நீங்க போங்க, என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு ரோகிணி, முதல்ல நான் சொல்றேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ரோகிணி, இது பிசினஸ் மீட்டிங், என்னால கேன்சல் பண்ண முடியாது. இது நீங்க கேன்சல் பண்ணவும் கூடாது. எக்ஸாக்ட்லி. ஆமா, நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்கல்ல? ஆமா. ஆனா நான் இந்த டிக்கெட்கான பணத்தை சேவ் பண்றதுக்காக உங்க கூட வரப்போறேன், அவ்வளவுதான். இந்த பணத்தை சேவ் பண்றதுக்காக நீ என் கூட ட்ரிப்புக்கு வர போறியா? ஆமா, ஒரு வாரம் ஃபுல்லா நாங்க என்ஜாய் பண்ண போறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த பிரேம் ஏன் இப்படி இவ கூட என்ன மாட்டி விட்டான்னு தெரியலையே. பிசினஸ் மீட்டிங்காக நான் போயே ஆகணும். ஆனா ரோகிணி கூட சேர்ந்து போயே ஆகணுமா? என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க, இல்லனா ஃளைட் மிஸ் ஆயிடும். அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. வாங்க வாங்க போலாம். சரி வா. ரோகிணி. என்னங்க? ஓகே. பவி, இது என்னது? இத நல்ல கவனமா பாருங்கக்கா. இதுதான் நம்ம சந்தோஷத்துக்கான சாவி. ஆமா பவி, அது உண்மைதான். ஆனா சாவி கொத்து இப்ப சீமா கிட்ட தானே இருக்கு. அப்புறம் அத்தை செய்ய சொன்ன டூப்ளிகேட் சாவி அவங்க கிட்ட இருக்கு. அத அவங்க பீரோல வைக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் இது எப்படி? நீங்க சொன்னது சரி, ஆனா நான் என்ன செஞ்ச தெரியுமா? சீமா, சீமா எங்க இருக்கமா? இதோ வர தெரியத்த. அன்னைக்கு சோப்ப வச்சு எல்லா சாவியோட டூப்ளிகேட் சாவிய ரெடி பண்ண. ஸ்மார்ட்டா, சிம்பிளா. அக்கா, தவறு ஒரு முறை நடந்தா போனா போகட்டும்னு மன்னிப்பாங்க. ஆனா அடிக்கடி தவறு நடந்துட்டே இருந்தா அப்புறம் யாருமே மன்னிக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. என்னோட பிளான் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? பிரமாதம் பவி, என்னமா யோசிக்கிற? இப்படி எல்லாம் யோசிக்கிற உனக்கு நான் ஒரு சல்யூட்டே அடிக்கணும். இப்ப நானும் பாரு பெரியத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த சீமாவை கொண்டாட போறாங்கன்னு.